ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, வெஜ் பிரியாணி எப்படி டேஸ்டியாக ஈஸியாக செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்னமும் தெரியலைங்க, இந்த காலத்து குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இல்லை என்னையே எடுத்துக்கோங்க, பிரியாணி அப்படின்னாவே உடனே டெம்ட் ஆயிடுதுங்க. அந்த எங்கேயாவது மழை வந்துச்சுன்னா உடனே நம்ம வீட்டில் அந்த அன்றைக்கோ இல்லை அடுத்த நாளோ பிரியாணி செய்யணும் அப்படின்னு தோணிடுதுங்க. இல்லை வெளியே போனால் அந்த ஸ்மெல் வந்தால் கூட வாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிடலாம், இன்றைக்கி சாட்டர்டே இல்லை ஃப்ரைடே இல்லை, வாங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம கடைக்கு போய் சாப்பிட்ணுன்னு தான் தோணுது. அப்படி தாங்க. சரி, அந்த பிரியாணி எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 படி அரிசி, அரைப்படி அரிசி ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பிரியாணி இலை, 2 அன்னாச்சி மொக்கு, 2 மராட்டி மொக்கு, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் ரோஸு, பன்னீர் ரோஸு, அதுக்கப்புறம் 3 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. கரிஞ்சிற போது ஒரு பிஞ்ச் பட்டை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்து ஆகணுங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி மற்ற பொருளை ஆட் பண்ணிடாதீங்க, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து புதினா ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகாய் மட்டும் போடுங்க. காரம் அப்போ தான் மீடியமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா அதிகமாக சேர்த்திக்கோங்க. அப்புறம் 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பல்ஸில் போட்டு எடுத்து அதை அதுக்கு அடுத்ததாக சேர்த்திக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே இந்த பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் நல்லா வதங்கிக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு சீக்ரெட் மசாலா வச்சுருக்கேங்க. வெஜ் பிரியாணிக்கு இது, நான்வெஜ் பிரியாணிக்கு வேறு, அது இன்னொரு விலாகில் தனியாக நான் உங்களுக்கு போடுறேங்க. அது எல்லாமே வறுத்து அரைக்கணும். இது அப்படியே பச்சை அரைக்கிறது தாங்க. 3 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பட்டை வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டுங்க, ஒரு கட்டை பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி வச்சு அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டோம் புதினா அரைச்சி, இப்போ கொஞ்சமாக புதினா வந்து சேர்த்திக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விடணுங்க. அப்படியே அடுத்தடுத்த பொருள் சேர்த்தக்கூடாது. இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டா சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடும். அதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கேங்க. நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க எவ்வளோ போடுறீங்கன்ட்டு. பத்தலைன்னா திருப்பியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நிறையா போட்டுறாதீங்க, பிரியாணி ரொம்ப உப்பாக போயிடும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து காய் ஆட் பண்ணுங்க. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எது வேணால் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் சோயா மீல் மேக்கர்னு சொல்லுவாங்கள்ல, அது ஊற போட்டிருக்கேங்க. எப்போவுமே அதை ஆட் பண்ணும்போது ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுக்கோங்க மீல் மேக்கரை. அப்புறம் புளிஞ்சிட்டு சேர்த்திக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அது ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கேரட், பீன்ஸும் மீல் மேக்கரும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா அரிசியை 4-5 வாட்டி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை உள்ளே போட்டு அந்த காய்கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிட்டே இருங்க. பிரியாணினாவே அந்த கிளறி பக்குவமாக வந்து தண்ணி விட்டு விசில் விடுறதில் தாங்க இருக்குது. எல்லோரும் ஈஸியாக செஞ்சிட முடியாது, செய்யலாம், ஆனால் அந்த டேஸ்ட்டு வந்து இந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி அது இருக்குங்க. நல்லா கிளறி விட்டால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அரிசி போட்டு அரிசியில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேங்காய் பாலும் முந்திரி பாலும் சேர்த்துடுங்க. 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த கேப்பில் நீங்கள் துருவின தேங்காய் எடுத்து 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 போல் முந்திரி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். அரிசி போட்டதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பாலும் முந்திரி பாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து நெய் கிச்சடி அரிசி தான் ஊற போட்டிருக்கேங்க. பிரியாணி அரிசி இல்லை, சீரக சம்பா, பாஸ்மதி அந்த மாதிரி அரிசி இல்லைங்க. நார்மல் ஒயிட் ரைஸுக்கு போடுறோம்ல அந்த அரிசி தான் இன்றைக்கி போட்டு செய்கிறேன். அதனால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நார்மலாக 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விடுவேங்க. ஒயிட் ரைஸ் செய்கிறதுனா, பிரியாணிங்கிறதுனால 2 டம்ளர் 5 டம்ளர் தண்ணியை நீங்கள் காய வச்சு ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள்
ஒரு 5 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 அன் ஹவர் கழித்து கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் புதினா இலையும் மல்லி இலையும் ஒரு ஸ்பூன் நெய்யும் மேலே விட்டு ஒரு கிளறி சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க பிரியாணி. காலையில் செய்யும் போதே வீட்டுக்காரர் ஐயோ கம்மன்னு வாசம் தூக்குதே, 7 மணிக்கு பாப்பா ஸ்கூல் போகும்போது எனக்கும் இப்போவே பசிக்கிற மாதிரி இருக்குதே, கொஞ்சம் பிரியாணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. வாங்க சாப்பிட்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேங்க. பிரியாணிங்கிற பேர் அதாங்க, பிரியாணிங்கிற பேரை கேட்டாலோ இல்லை அந்த ஸ்மெல்லு மூக்குக்கு வந்தாலோ உடனே டெம்ட் ஆயிரும் சாப்பிட்ணுன்னு. மற்ற எந்த டிஷ்ஷுக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு தோணாது. அப்படி தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.